நாட்டினுடைய பிரதமர் நம்மளுடைய நரேந்திர மோடி இன்று நெல்லையிலே போய் பேசுகிற பொழுது சொல்லி இருக்கிறார், திமுகவினுடைய முகத்திலே கரியை பூசுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாட்டினுடைய பிரதமர் அவர்களே, 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு கண்ணாடிக்கு முன்னால் நின்று பாருங்கள். நாட்டு மக்கள் உங்கள் முகத்தில் தான் கரியை அல்ல சேத்தையே பூசியிருப்பார்கள் என்பதிலே எந்த வகையான மாற்றமும் கிடையாது. ஏன் என்று கேட்டால், தமிழ்நாட்டுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக தந்து கொண்டிருக்கிறார். சென்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிற பொழுது என்ன சொன்னோம்? திமுக ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனாவால் துன்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 4000 ரூபாய் தாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை என் தலைவர் கேட்டார். அப்பொழுது எடப்பாடி சொன்னார், கஜானா காலி, கருவூலம் காலி, என்னால் முடியாது என்று சொன்னார். இல்லை, கஜானா காலிதான், கருவூலம் காலிதான், தராவிட்டால் தமிழ்நாடு காலி ஆகிவிடும், நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். உடனே தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் தாங்கள் என்று சொன்னார். முடியாது என்றார். ஏனென்றார் கஜானா காலி என்றார். தலைவர் சொன்னார், கஜானா காலியாக இருந்தாலும் தர வேண்டும் என்று சொன்ன போது என்ன சொன்னார் எடப்பாடி? நீங்கள் தாங்கள் என்றார். என் தலைவர் சொன்னார், நானே தருகிறேன் என்றார். எப்பொழுது தருவாய் என்று எடப்பாடி கேட்டார். சிரித்துக் கொண்டே தலைவர் சொன்னார், 4000 ரூபாயை தாருங்கள் என்று கேட்டார். கஜானா காலி, கருவூலம் காலி என்று எடப்பாடி சொன்னார். நானே தருகிறேன் என்றார். எப்பொழுது தருவாய் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சொல்லுகிறேன், எப்பொழுது என் தமிழ்நாட்டு மக்களுக்கு 4000 ரூபாய் தருவேன் தெரியுமா என்றார். எப்பொழுது என்றார். தலைவர் சொன்னார், நீ உட்கார்ந்திருக்கிற முதலமைச்சர் நாற்காலியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அமருவேன், 4000 ரூபாயை தருவேன் என்று சொன்னார். தந்தார் தலைவர் அவர்கள். வந்தார் தலைவர் அவர்கள் தந்தார். பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள், கஜானா காலி என்றார் எடப்பாடி பழனிசாமி, கருவூலம் காலி என்றார் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் மட்டும் எப்படி 4000 ரூபாயை தந்தீர்கள் என்று கேட்டபோது தலைவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், கஜானா காலி, கருவூலம் காலி, 4000 ரூபாயை தந்திருக்கிறேன். எப்படி என்றால் கஜானா காலி, கருவூலம் காலி, ஆனால் கலைஞர் பெற்றவில்லை, மு.க. ஸ்டாலினுடைய மூளை காலியாகவில்லை. நான் 4000 ரூபாயை தந்தேன் என்று எங்கள் தலைவர் சொன்னார். 4000 ரூபாயை தந்து விட்டார். அதே போல தலைவர் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்த பிறகு இதோ பெண்கள் எல்லாம் இலவசமாக டவுன் பஸ்ல போலாம் என்று சொன்னார். உடனே எடப்பாடி சொன்னார், இல்லை இல்லை தளபதி ஸ்டாலின் பொய் பேசுகிறார் என்று சொன்னார். எங்கள் தலைவர் சொன்னார், ஏன் என்று கேட்டார். முதலமைச்சர் என்ற தங்க மகுடத்தை பெறுவதற்காக தளபதி ஸ்டாலின் பொய் பேசுகிறார் என்றார். எங்கள் தலைவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் டவுன் பஸ்ல இலவசமாக போகலாம் என்று சொல்கிறேன், நான் பொய் பேசுவதாக சொல்லுகிறார். எடப்பாடி அவர்களே, சொல்லுவன் யார் தெரியுமா? திமுக தலைவன் ஸ்டாலின் அல்ல. சொல்லுவது யார் தெரியுமா? எதிர்க்கட்சி தலைவன் ஸ்டாலின் அல்ல. சொல்லுவது யார் என்றால், சொன்னதை செய்த தலைவர், சொல்லாததை செய்த தலைவர் கலைஞர் பெற்றவில்லை சொல்லுகிறேன் என்றார். எங்கள் தலைவர் தளபதி அந்த பயணத்திலே விடியல் பயணத்தையும் பெண்கள் இலவசமாக செல்வதற்கான வசதியை உருவாக்கி தந்துவிட்டார். நான் பெருமையாக சொல்லுகிறேன், என் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார், என்னுடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறார். பெருமையாக சொல்லுகிறேன், எங்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய தலைமையிலே நம்மளுடைய சமயபுரத்தில் கும்பாபிஷேக விழா நடந்தது. அப்பொழுது நான் போவதற்கு 6 மணிக்கு போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் 2 பெண்கள் போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவரிடம் கேட்டேன், அக்கா இங்க எங்க வந்தீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுச்சு, இல்லடா தோசை சாப்பிடுறதுக்காக வந்தேன், சாமி கும்பிட தான் வந்தேன்ச்சு. சரிக்கா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களானே, வார வாரம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வரண்டான்னு சொல்லுச்சு. என்னக்கா வார வாரம் வரேன்னு சொல்றீங்களே, வார வாரம் வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வர்றதுக்கு 750, போவதுக்கு 750, 1500 ரூபாய் ஆயிருமே, எப்படிக்கா உங்களால வர முடியும்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா சொல்லுச்சு, தம்பினா என்னன்னு டிக்கெட்ல எடுக்கிறது இல்லடா, என்னக்கா டவுன் பஸ்ல ஃப்ரீ, ரூட் பஸ்ல ஃப்ரீ இல்ல, இறக்கி விட்டுருவாங்க. இல்லடா ஃப்ரீயா தான் வரேடா,
அக்கா எப்படிக்கா ஃப்ரீயா வரேங்கன்னா, இல்ல இல்ல நான் ஃப்ரீயா தான் வரேன், இப்ப ஃப்ரீயா தான் வரேனா, எப்படிக்கா வரேன்னு நான் சொல்லுவேன், சொன்னாக்கா நீ போய் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவ, சொல்ல மாட்டேன்னு சொன்னா. இல்லக்கா சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா சொல்ல மாட்டேனா? சத்தியமா சொல்ல மாட்டேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மா சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க சத்தியமா யார்ட்டையும் போய் சொல்லிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா எப்படி ஃப்ரீயா வந்தேன்னு சொல்லிச்சு. எப்படிக்கா சென்னையில இருந்து சமயபுரத்துக்கு ஃப்ரீயா வரேங்கன்னு? ஒண்ணுமில்லடா தம்பி, காலையில 6 மணிக்கு எந்திரிப்பேன், குளிப்பேன், குளிச்சதுக்கு அப்புறம் அண்ணா நகர்ல டவுன் பஸ் ஏறுவேன், டவுன் பஸ் ஏறி கோயம்பேட்டில் ஏறி இறங்குவேன், கோயம்பேட்டில் டவுன் பஸ் ஏறுவேன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இறங்குவேன், செங்கல்பட்டில் டவுன் பஸ் ஏறுவேன், அப்படியே மேல்மருவத்தில் இறங்குவேன், மேல்மருவத்தில் டவுன் பஸ் ஏறுவேன், அப்படியே திண்டிவனத்தில் இறங்குவேன், திண்டிவனத்தில் டவுன் பஸ் ஏறுவேன், விழுப்புரத்தில் இறங்குவேன், விழுப்புரத்தில் டவுன் பஸ் ஏறுவேன், உளுந்தூர்பேட்டில் இறங்குவேன், உளுந்தூர்பேட்டில் டவுன் பஸ் ஏறுவேன், தொழுதூர்ல இறங்குவேன், தொழுதூர்ல டவுன் பஸ் ஏறி சமயபுரத்தில் ஜங்குடு குதிச்சிருந்தானே ஒரே வார்த்தை சொல்லுச்சு. அக்கானே என்னன்னா எங்க உன் காலுன்னு, எதுக்குன்னா தொட்டு கும்பிடணும்னு. ஏண்டானா சொர்க்கத்துக்கு நாங்க பஸ் விட்டாலும் இலவசமா போயிட்டு வந்துடுவா, தெய்வமே உனக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு சொன்னோம். எங்க தலைவர் டவுன் பஸ்ஸை இலவசமாக கொடுப்பேன் பெண்களுக்கு என்று சொன்னார். அதையும் செய்துவிட்டு உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறோம். இதே சட்டமன்ற தொகுதிகளை உங்கள் மத்தியிலே வந்து உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டோம். வாக்கு கேட்ட பொழுது என்ன சொன்னோம்? எதற்கு என்று கேட்டீர்கள்? உதயசூரியனை வெற்றி பெற வையுங்கள். வெற்றி பெற வைத்தால் தான் சட்டமன்றத்திலே இந்த செங்கல் சாட்சி கோட்டைகளே இருக்கிற எட்டப்பன் எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கட்டபொம்மன் ஸ்டாலினை தமிழ்நாட்டு முதலமைச்சராய் அமர வைக்க முடியும் என்று சொன்னோம். உடனடியாக நீங்கள் வாக்களித்தீர்கள். நாங்கள் வெற்றி பெற்றோம். தலைவர் தளபதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் மத்தியிலே மனம் திறந்து கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம், காலிலே விழுந்து கேட்கிறோம். இந்த தேர்தலிலே உங்கள் ஓட்டுக்களை உதயசூரியனுக்கு தாருங்கள். உதயசூரியன் வெற்றி பெற்றால் தான் செங்கோட்டையில் இருக்கிற மனநோயாளி மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நல்ல தலைவரை நாட்டுக்கு பிரதமராய் உட்கார வைக்க முடியும். அதற்காக வந்து நாங்கள் உங்கள் மத்தியிலே வாக்கு கேட்கிறோம். அது மட்டும் கிடையாது, நாங்கள் சொன்னோம் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் 1000 ரூபாய் உதவி தொகை அல்ல, ஊக்கத்தொகை அல்ல, உரிமை தொகை தருவோம் என்றோம். ஆனால் கொஞ்சம் தாமதமானது. எடப்பாடியும் அண்ணாமலையும் சொன்னார்கள், தளபதி ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றார். என்னையா நிறைவேற்றவில்லை என்று எங்கள் தளபதி கேட்டார். உதவி தொகையாக, ஊக்கத்தொகையாக, உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே, ஏன் தரவில்லை என்று கேட்டார். எங்கள் தளபதி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி இறங்கி போகிற பொழுது கஜானாவையும் கருவூலத்தையும் காலி செய்யவில்லை, கழுவி வைத்து விட்டு போனார். எடப்பாடி பழனிசாமி கஜானாவை கழுவி வைத்து விட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை, ஆசிட்டை போட்டு துடைத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். கொஞ்சம் தாமதமாகிறது என்றார். எப்பொழுது தருவீர்கள் என்று எடப்பாடி கேட்டார். சட்டமன்றத்தில் எங்கள் தளபதி எழுந்து சொன்னார், பெண்களுக்கான உரிமை தொகை 1000 எப்பொழுது தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு கரூர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்லுகிறேன், எப்பொழுது 1000 ரூபாய் தருவேன் தெரியுமா என்றார். எப்பொழுது என்றார். தம்பி, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு தம்பி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தம்பி, ஜனநாயகம் என்பது வீட்டுத்தி, சர்வதிகாரம் என்பது காட்டுத்தி தம்பி, இந்த நாட்டில் ஏறுவரான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல் தம்பி, வன்முறை என்பது 2 பக்கம் கூர்மையுள்ள ஆயுதம், அது உன்னை பதம்பாக்கும், எடுத்தவனை பதம்பாக்கும், வன்முறையை நாடாது தம்பி என்று ஒரு போதி மரத்து புத்தனை போதித்த அண்ணா பிறந்த செப்டம்பர் 15ஆம் தேதி 1000 ரூபாய் கொடுக்கப்படும். சொன்னது மட்டுமல்ல, செய்த தலைவர் எங்கள் அன்பு தலைவர் ஸ்டாலின் கொடுத்தார். கொடுத்ததற்கு குஷ்பு என்ற ஒரு பெண்மணி சொன்னார், பிச்சை காசு 1000 ரூபாய் என்று அந்த எச்சை எங்களை பார்த்து சொன்னது. பிச்சை காசு 1000 ரூபாய் என்று சொன்ன குஷ்புக்கு நான் சொல்லுகிறேன், இதோ பாருங்கள் குஷ்பு அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் தமிழச்சிகள் யாரும் பிச்சைக்காரிகளும் அல்ல. எங்கள் தமிழகச்சிக்கு பிச்சை போடுவதற்கு எவனும் தமிழ்நாட்டில் பிறக்கவும் இல்லை. என் தலைவன் சொன்னான். என்ன சொன்னான்? பெண்களை பார்த்து சொன்னான், கவலைப்படாதே, பெண்கள் படுகிற கஷ்டம் யாருக்காவது தெரியுமா என்றால் தெரியாது. 6 மணிக்கு எழுந்து
போகிறார், கதவை திறக்கிறார், வெளியே வருகிறார், வாசலை கூட்டுகிறார், தண்ணீர் தெளிக்கிறார், கோலம் போடுகிறார், உள்ளே போகிறார், காப்பி வைக்கிறார், பிள்ளையை எழுப்புகிறார், கணவனை எழுப்புகிறார், காப்பியை கொடுத்து விட்டு பிள்ளையை பார்த்து குளித்து விட்டு வா என்கிறார். சமையல் அறைக்கு போகிறார், அடுப்பை பத்த வைக்கிறார், இட்லியோ தோசையோ சுடுகிறார், சுட்ட பிறகு சட்னி செய்கிறார், பிள்ளைக்கு சாப்பாடு போட்டுவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு வெளியே வந்து உள்ளே வந்து பார்க்கிறார். மணி எத்தனை? 9. ஐயோ, வீட்டுக்காரர் வேலைக்கு போக வேண்டும் என்று வேக வேகமாக போகிறார். வீட்டுக்காரரை எழுப்புகிறார், எந்திரிங்க புறப்படுங்கிறார். அவர் புறப்பட்டு வந்தோடனே சாப்பாடு போட்டு அவரை வேலைக்கு அனுப்பிவிட்டு பார்க்கிறார். மணி 10. ஐயோ, மத்தியான சாப்பாடு செய்யணுமேனு அடுப்பை பத்த வைக்கிறா, உலைய வைக்கிறா, அரிசியை ஊற வைக்கிறா, அடுப்பை பத்த வச்சு உலையில அரிசியை போடுறா, காய் நறுக்கிறா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதே போல முட்டைக்கோசை நறுக்கிறா, சாப்பாட்டை இறக்கி வைக்கிறா, இறக்கி வச்சதுக்கு சாம்பார் வைக்கிறா, சாம்பாரை வச்சதுக்கு அப்புறம் ரசத்தை வைக்கிறா. மணியை பார்க்கிறா 1:30. வீட்டுக்காரர் வந்தாரு, வீட்டுக்காரருக்கு போட்டுட்டு உட்கார்றா. மணியை பார்க்கிறா 2:30. ஐயோ, 4 நாளா இருக்கிற அழுக்கு துணி அப்படியே கிடக்குதேன்னு கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போடுறா, துவைக்கிறா, மாடியில கொண்டு போய் காய போடுறா. மணியை பார்க்கிறா 4. ஐயோ, பிள்ளை வந்துருமேனு போய் பிள்ளைக்கு வண்டியில போய் பஸ்ல இருந்து கூட்டிட்டு வரா, பிள்ளைய உட்கார வைக்கிறா, காப்பி குடிக்கிறா, பிஸ்கட் கொடுக்கிறா, டியூஷனுக்கு அனுப்புறா. மணியை பார்க்கிறா 7. ஐயோ, பிள்ளைங்க போயிருச்சு, மதியம் நைட் சாப்பாடு ரெடி பண்ணுவேன்ட்டு இட்லியா தோசையா பொங்கலா பொரியா ஏதோ ஒன்று செய்து விட்டு பார்க்கிறா 9. பிள்ளையும் வந்துடுது, புருஷனை வந்துடுறாரு, உட்கார வைக்கிறா, சாப்பாடு போடுறா, அவங்கள போய் படுங்கன்னு சொல்றா, கதவெல்லாம் சாத்திட்டு பார்க்கிறா. மழை வர்ற மாதிரி இருக்குது, ஓடி போய் துணி எடுத்தாந்து மடிச்சு வச்சு கொண்டு போய் துணியை கொண்டு போய் பீரோல வச்சு விட்டு மணியை பார்க்கிறா 11. படுக்க போறா, படுக்க போனா பக்கத்துல குழந்தை, அதுக்கப்புறம் புருஷன் விடுற கொரட்டையை தாங்க முடியாம பிறண்டு பிறண்டு படுக்கிறா. பிறண்டு பிறண்டு படுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் எந்திரிக்கிறார். மணி 6. இயந்திரம் தோக்கக்கூடிய அளவில் உழைக்கக்கூடியவள் என் தமிழ்நாட்டு பெண். அவளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தால், அவளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தால் வேலை செய்யமா என்று ஆகிவிடும். உதவித்தொகை கொடுத்தால் பாவப்படுவதாக போய்விடும். ஆகவே ஊக்கத்தொகைகள்ல உதவித்தொகைகள்ல நீ செய்கிற வேலைக்கு நான் கொடுக்கிற உரிமை தொகை 1000 என்று கொடுத்த தலைவர் எங்கள் அன்பு தலைவர் தளபதி. நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். கொடுத்தாரா அன்னை மோடி? கொடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தாரா? எடுக்கலையே. அண்ணாமலை பேசுறார். இன்று எங்க கோயமுத்தூரில் என்ன பேசியிருக்கிறார்? இதோ பார், எங்கள் பிஜேபி வெற்றி பெறும், வெற்றி பெறும் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். பேசியிருக்கிற அண்ணாமலைக்கு கரூர் முரளி அடக்கத்தோடு சொல்லுகிறேன், பிஜேபி வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று பேசுகிற அண்ணாமலை அவர்களே, பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒன்று, தேர்தல் நம்மளுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆருயிர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வருகை தந்து விட்டார். அவர்களை வருக வருகை என்று சொல்லிவிட்டார், சொல்லியிருக்கிறார். பொன்முடி நம்மளுடைய அண்ணாமலைக்கு கரூர் முரளை சொல்லுகிறேன், இதோவா தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி பெறும் என்று சொல்கிற அண்ணாமலை அவர்களே, பிஜேபி வெற்றி பெறுகிறதா பெறவில்லையா எனக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை என்ற ஆட்டுக்குட்டி பிரியாணிக்கு வெட்டுப்படும் என்பதை மட்டும் நிச்சயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல பேசுகிறார். யார் பேசுகிறார்? நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார். திமுகவை நான் அழிக்காமல் விடமாட்டேன் என்று பேசுகிறார். எங்கே? நெல்லையிலே போய் பேசுகிறார். திமுகவை அழிக்காமல் நான் விடமாட்டேன் என்று பேசுகிற பிரதமர் அவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேசியவன் பிஜேபியினுடைய தலைவர் நட்டாவாக இருந்தால் முரளி கவலைப்பட மாட்டேன். பேசியவர் தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலையாக இருந்தால் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை, பிஜேபியினுடைய நரேந்திர மோடியை திமுகவை அழிப்பேன் என்று பேசுகிறார் என்றால் என்ன நோக்கம் என்றால், என்ன காரணம் என்றால், ஒரே காரணம், திமுகவை அழிப்பேன் என்று பேசுகிறார் நரேந்திர மோடி என்றால் நரேந்திர மோடிக்கு தெரியும், மோடி ஆட்சிக்கு பாடுகட்டிய தலைவன் எங்கள் தளபதி ஸ்டாலின் என்ற தலைவர் என்று தெரியும். அதனாலே திமுகவை அழிப்பேன் என்கிறார். எத்தனையோ தலைவன் தமிழ்நாட்டில் சொன்னான், திமுகவை அழிப்பேன் என்றார். பண்டித நேரு நினைக்கவில்லையா?
திமுகவை அழிப்பேன் என்று சொன்ன பொழுது, திமுகவுக்கு எதிர்த்து பிரிவினை சட்டம் கொண்டு வந்த போது எங்கள் அண்ணா லாவகமாக, தம்பி வீடு இருந்தால் தாண்டா ஓடி, நாடு இருந்தால் தாண்டா கொள்கை, திமுக இருந்தால் தாண்டா உரிமை, திமுக வேலைக்கு ஒரு சட்டம் வந்து விட்டது, ஆகவே திராவிட நாட்டு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன், ஓரம்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்லி அண்ணா நேருவிடம் இருந்த திமுகவை பாதுகாத்தார். அண்ணாவிற்கு பிறகு எங்கள் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பொழுது அன்னை இந்திரா இந்த நாட்டில் விசா சட்டத்தை கொண்டு வந்தார், திமுகவை அழிப்பேன் என்று கொண்டு வந்தார். இங்கே இருந்த தலைவர்கள் இந்திராவிடம் போய் சொன்னார்கள், அம்மா தினமணி பத்திரிகை திமுக என்ற கப்பல் கடலிலே மூழ்வதை போல காடுன் போட்டு விட்டது, திமுக அழிந்து விட்டது என்றார்கள். இந்திரா சிரித்துக் கொண்டு சொன்னார், பைத்தியக்காரர்களே என்றார். என்னம்மா என்றார், திமுக என்ற கப்பல் கடலிலே மூழ்கலாம், ஆனால் மூழ்கிற கப்பலிலே ஒருவன் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு ஒரு தலைவன் இருக்கிறானே, யார் தெரியுமா என்றார். யாரமா என்றார். அதுதான்டா மிஸ்டர் கருணாநிதி, மூழ்கிற கப்பலையும் நீர்மூழ்கி கப்பலாக ஓட்டக்கூடியவர் கலைஞர் என்று இந்திரா சொன்னார். இந்திராவால் திமுகவை அழிக்க முடியவில்லை. மண்டையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ராஜாஜி திமுகவை அழிக்க பார்த்தார். ராஜாஜியால் அழிக்க முடியவில்லை. கட்டவர்களை வெட்டுவதை போல திமுகவை வெட்டுவேன் என்றார். காமராஜர் அழிக்க முடியவில்லை. திமுகவிற்கு கல்லறை கட்டுவேன் என்றார். எம்ஜிஆர் எந்த திமுகவுக்கு கல்லறை கட்டுவேன் என்று சொன்னாரோ அந்த எம்ஜிஆருக்கு கல்லறை கட்டிய இயக்கம் திமுக என்ற இயக்கம் என்பதை மறக்காதே. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்கிறேன். யார் சொன்னார்? ஜெயலலிதா. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்கிறேன். எதிரியே தெரியவில்லை, பைத்தியக்காரி. காலுக்கு கீழே சசிகலா என்ற எதிரி இருந்ததை தெரியாமல் சொன்னார். திமுக எனக்கு ஒரு கட்சியா என்றார். அந்த கட்சியை அழிப்பேன் என்று ஜெயலலிதா சொன்னார். ஜெயலலிதாவாலும் திமுகவை அழிக்க முடியவில்லை. மிஸ்டர் மோடி, நாட்டுடைய பிரதமரே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் திமுகவை அழிப்பேன் என்று. விசா சட்டத்தில் சொன்னான் ஜேபி, விநாசகாலே விபரீத புத்தி என்றார். என்ன பொருள் தெரியுமா? விநாசகாலே விபரீத புத்தி என்றார். என்ன பொருள் தெரியுமா? கேடு வரும் பின்னே, கேடு மதி வரும் பின்னே என்று சொன்னான் ஜேபி. உங்களுக்கு கேடு வர போகிறது, அதனால் தான் கேடுமதி வந்திருக்கிறது, திமுகவை தொடுவேன் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் தலைவர் கலைஞர் அடையாளம் காட்டினார். இந்திரா பிரதமர், என் தலைவர் கலைஞர் அடையாளம் காட்டினார். பிபி சிங் பிரதமர், என் தலைவர் கலைஞர் அடையாளம் காட்டினார். வாஜ்பாய் பிரதமர், என் தலைவர் கலைஞர் அடையாளம் காட்டினார். குஜராத் பிரதமர் தேவகவுடா பிரதமர், மன்மோகன் சிங் பிரதமர். எழுதி வைத்துக்கொள். அறிவாலயத்தில் கலைஞர் சரித்திரம் படைத்தார். இப்பொழுது அவர் பெற்ற பிள்ளை மு.க. ஸ்டாலின் விரல் நீட்டுகிறான். அவன்தான் இந்தியாவின் பிரதமர். சந்திப்போம். இது வார்தான், இது போர்தான். திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் இடையே நடைபெறுகிற போர் பிரகடனப்படுத்துகிறேன். ஆரியம் வெல்ல வேண்டும், பெரியார் வெல்ல வேண்டும், அண்ணா வெல்ல வேண்டும். தேவைப்பட்டால் சேகர் பாபு தலைமையிலே உயிர் கொடுக்க தயார் தயார் தயார். நன்றி, வணக்கம்.